10th CBSE Maths Chapter 1 Real Numbersல 4th sum exercise 1.1ல 4th sum பார்க்கலாம். Given that HCF 306, 657 equal to 9, find LCM of 306, 657. ஸோ இந்த கொஷனுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் ஹச்சிசிஎஃபோட 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் நம்மளுக்கு 9ன்னு சொல்லியாச்சு. ஹச்சிசிஎஃபோட வேல்யூ 9ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 306, 657க்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் கொஷின் போடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹச்சிசிஎஃப் அதாவது 306, 657 ஹச்சிசிஎஃப் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா 9ன்னு அவங்களே சொல்லியாச்சு. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப்பும் நம்மளுக்கு தெரிஞ்சு இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா, எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் தெரியுமா? தெரியாது. ஸோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃபோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த 2 நம்பரோட ஹச்சிசிஎஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த 306ம் 657 தான். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? 306. செகண்ட் நம்பர் என்னது? 657. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி எழுதலாம்? இந்த 9 இந்த சைடு, அதாவது ஆர்ஹெச் சைடு வரும்பொழுது நம்மளுக்கு எப்படி வரும்? டிவிஷனாக வந்துடும். அப்போ 306 இன்ட்டு 657 டிவைடட் பை 9. சரிங்களா? இப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? எத்தனை டைம் வரும்? 3 9s are 27, சப்ட்ராக்ட் பண்ணால் 3 6. சரிங்களா? அப்போ 4 9s are 36, சப்ட்ராக்ட் பண்ணால் 0. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 34. சரிங்களா? இப்போ எப்படி எழுதலாம்? 34 இன்ட்டு 657. $28, 2, 22, 2, 24, 26, 1, 2, 15, 16, 17, 1, 18, 19, 8, 3, 3, 1, 10, 12. Answer is 22,338. So LCM value பார்த்தீங்கன்னா 22,338. சரிங்களா?